தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்குறாங்க. ஒவ்வொரு மாவட்ட வாரியா விட்டுருக்குறாங்க. ஸோ இந்த தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் பேங்க்கு நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதற்கான வகுப்புகள் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே சிலபஸ் தான், ஒரே எக்ஸாம் டேட்டு தான், ஒரே பேட்டர்ன் தான். ஸோ நம்ம தூத்துக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான ஒரு ஸ்பெஷல் கிளாஸஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீவை கணக்கு பண்ணி தான் கொடுக்குற மாதிரி வச்சிருக்கிறோம். ஸோ இதற்கான அறிமுக வகுப்பு இன்ட்ரடக்ஷன் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர 9ஆம் தேதி ஆகஸ்ட் 9ஆம் தேதி சனிக்கிழமை அறிமுக வகுப்பு வந்து நடக்க போகுது. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வகுப்புக்கான அட்டவணை இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வுக்கான அட்டவணை இருக்குது. ஸோ அதற்கு அடுத்தபடியே ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு, கூட்டுறவு, கடன் மற்றும் வங்கியியல். ஸோ உங்களுக்கு வந்து பொது அறிவும் போகும், அதுக்கப்புறம் கூட்டுறவு சப்ஜெக்டும் போக போகுது, கணித திறனும் உங்களை அதற்கான வகுப்புகளும் போக போகுது. ஸோ அந்த வகுப்புகள் நடக்க போகுது. அதுக்கு அடுத்தபடியாக வெள்ளிக்கிழமை வந்து நமக்கு ஆகஸ்ட் 15 வந்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டேக்கான ஹாலிடே. ஸோ அன்னைக்கு இந்திய அரசியலமைப்பில் ரிமைனிங் போர்ஷன்ஸு, கூட்டுறவு, கடன் மற்றும் வங்கியில் ரிமைனிங் போர்ஷன்ஸு, கணித திறன் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து இருக்க போகுது. அதுக்கு அடுத்தபடியாக அதுக்கு அடுத்த சனிக்கிழமை, ஸோ வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த சனிக்கிழமை 16/8/2025. ஸோ அதே 3 டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ரிமைனிங் போர்ஷன்ஸ் வந்து கவர் பண்ணுவாங்க. ஸோ இந்த போர்ஷன் முடியவும் அதற்கான தேர்வு எண் 1. ஸோ அதை 3த்தையும் கம்பைன் பண்ணி உங்களுக்கு எக்ஸாம் வந்து நடக்க போகுது. 200 கொஷின் ஆஸ் பர் உங்களுக்கு அங்கே என்ன பேட்டர்ன் இருக்கோ அதே மாதிரி 200 கொஷினுக்கு உங்களுக்கு வந்து இங்கே எக்ஸாம் நடக்கும். வித் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியே ஞாயிற்றுக்கிழமை 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கூட்டுறவு மேலாண்மை, வேதியியல், கணிதத்திறன் வந்து கிளாஸஸ் போக போகுது. அடுத்த சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டுறவு மேலாண்மை, இயற்பியல், கணிதத்திறன் போக போகுது. அதுக்கு அடுத்தபடியே ஞாயிற்றுக்கிழமை 24/8/2025 கூட்டுறவு கணக்கியல், தாவரவியல், தமிழ், கணிதத்திறன் போக போகுது. ஸோ இது முடியும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு தேர்வு எண் 2 வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு மேலாண்மை, இயற்பியல், வேதியியல், கணிதத்திறன்லேருந்து உங்களுக்கு 200 கேள்விகள் இருக்க போகுது. அதுக்கு அடுத்தபடியே கூட்டுறவு கணக்கியல், விலங்கியல், தமிழ், கணிதத்திறன் இருக்க போது புதன்கிழமை. ஸோ அன்னைக்கு ஹாலிடே தான். ஸோ ஒவ்வொன்றுமே உங்களுக்கு லீவை பொறுத்து தான் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியே 30/8 சனிக்கிழமை MIS மற்றும் கணித பயன்பாடு, அப்புறம் வரலாறு, இந்திய தேசிய இயக்கம். ஸோ இங்கே தேர்வு எண் 3 வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவு கணக்கியலும், தாவரியல், விலங்கியல், தமிழ், கணிதத்திறன்லேருந்து இருக்க போகுது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக ஞாயிற்றுக்கிழமை 31ஆம் தேதி தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழ்நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம், தமிழ், கணிதத்திறன்லேருந்து உங்களுக்கு வகுப்புகள் வந்து நடக்கும். ஸோ இந்திய பொருளாதாரம், நடப்பு நிகழ்வுகள், தமிழ், கணிதத்திறன்லேருந்து சனிக்கிழமை வகுப்புகள் நடக்கும். தேர்வு எண் 4க்கான சிலபஸ். ஸோ முடிய உங்களுக்கு வந்து தேர்வுகள் வந்து இருக்க போகுது. அடுத்து இந்திய பொருளாதாரம், தமிழ், கணிதத்திறன் வந்து உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி 9வது மாதம். ஸோ அடுத்து புவியியல், தமிழ், கணிதத்திறன் வந்து சனிக்கிழமை 13ஆம் தேதி 9ஆம் மாதம் இருக்க போது. அதுக்கு அடுத்தபடியாக ஞாயிற்றுக்கிழமை நடப்பு நிகழ்வுகள், தமிழக அரசுடைய முக்கியமான திட்டங்கள், கூட்டுறவுத்துறை சார்ந்த திட்டங்கள் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் இருக்க போது. அப்புறம் தமிழ், கணிதத்திறன், அப்புறம் அதை பேஸ் பண்ணி தேர்வு எண் 5 வந்து உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டுறவு பாடத்திட்டம், பொது அறிவு, தமிழ், கணிதத்திறன் இருக்க போது. ஸோ அதை பஸ்ஸையும் உங்களுக்கு டெஸ்ட் நம்பர் 6 இருக்க போது. ஸோ இங்கே கூட்டுறவுல ரிமைனிங் போர்ஷன்ஸு, பொது அறிவு ரிமைனிங் போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் திருப்புதல் தேர்வு ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28/9/2025 ஃபுல் டெஸ்ட்டும், 4/10/2025 ஃபுல் டெஸ்ட் 2 நடக்க போகுது. அதற்கப்புறம் உங்களுக்கு 5ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா SRB எக்ஸாம் 377 காலிப்பணிகளுக்கான சென்னையிலக்கான இது வந்து நடக்க போகுது. அதுக்கு அடுத்தபடியாக 6 முதல் 10ஆம் தேதி வரை திருப்புதல் படிப்பு ரிவிஷன், திருப்பி அகைன் சிலபஸ் ரிவிஷன் பண்ணி உங்களுக்கு டிஆர்பி தேர்வுக்கான மாவட்ட தலைமையிடத்தில் நடக்கக்கூடிய இந்த டிஆர்பிக்கான இந்த இது வந்து நடக்க போகுது. இது சென்னை, இது ஒவ்வொரு மாவட்ட தலைமையிடத்தில் நடக்கும். ஸோ இதற்கான வகுப்புகள் நேரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப முற்பகல் காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும். ஃபுல் டே அந்த லீவில் ஃபுல் டே இருக்கிற மாதிரி இருக்கும். மதிய உணவு இடைவெளி வந்து 1லேருந்து 2 மணி வரைக்கும் இருக்கும். தேர்வுகளை பொறுத்த மட்டும் 200 கேள்விகள் அப்படிங்கிற மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக பிளான் பண்ணியிருக்கிறாங்க உங்களுக்கு. அதனால் இந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணாலே போதும், நீங்கள் கண்டிப்பாக இந்த வரக்கூடிய எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த வகுப்புகளில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம அகாடமி வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.